வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் டூட்டி ஃப்ரூட்டி கப் கேக். இந்த டூட்டி ஃப்ரூட்டி கப் கேக் கண்டிப்பாக மைதா யூஸ் பண்ணாமல், முட்டை யூஸ் பண்ணாமல் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க கோதுமையை வச்சு எப்படி ஒரு ஈஸியான ஸ்டைலில் டூட்டி ஃப்ரூட்டி கப் கேக் பண்ணலாம். டூட்டி ஃப்ரூட்டி இல்லாதவங்க நீங்கள் நட்ஸ் வேறுனா முந்திரி பருப்போ இல்லைனா வேறுனா பீஸ்தாவோ உங்களுக்கு கார்னிஷ் மேலே போட்டு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரிப்பரேஷன் நான் ஓடிஜி யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எதுக்காக ஓடிஜி யூஸ் பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, என் வீட்டில் அந்த மோல்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதனால தான் ஓடிஜி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் சின்ன மோல்டு என்ன இருந்ததுன்னா இதே மெத்தட், இதே ப்ரிப்பரேஷன் நீங்கள் டேரெக்டாக உங்கள் வீட்டு கடாயிலே வச்சு குக் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் கேட்குறீங்கல்ல, இந்த வெயிட் எங்கள் வீட்டில் செக் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு. ஒன்றும் இல்லை, அதுக்காக தான் இங்கே வச்சுருக்கேங்க. இது வெயிங் ஸ்கேல், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற பொருளை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக இந்த வெயிங் ஸ்கேல் இருக்குது. இந்த மாதிரி வெயிங் ஸ்கேல் ஆன்லைனில் கிடைக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டில் போனால் கண்டிப்பாக கிடைக்கும். நான் வாங்குறது பாரிஸில் தான். இதோட லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஒரு 220 அந்த அளவில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக மெஷர் பண்ணி வீட்டில் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு பேக்கரி ப்ரிப்பரேஷன் வீட்டில் பண்ணும்போது ப்ராப்பராக மெஷர்மெண்ட் இருந்தால் தான் அந்த ப்ரிப்பரேஷன் கரெக்டாக வரும். அதனால் இன்றைக்கி தெளிவாக இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? டூட்டி ஃப்ரூட்டி கப் கேக் தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 180 கிராம்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி 50 கிராம்ஸ், நாட்டு சர்க்கரை 180 கிராம்ஸ், பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன், பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன், பால் 150 ml, வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், ஆயில் 65 ml. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த டூட்டி ஃப்ரூட்டி கப் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பாலும் நாட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் பாலில் எப்படி சர்க்கரை மிக்ஸ் பண்ணாலும் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறங்க. இந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு தான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. வீட்டில் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இருந்தால். இதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த கோதுமை மாவில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டுமே ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கு பிறகு பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம். இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. நான் எப்பவும் போல் சொல்கிறது தான், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சுல, இப்போ அப்படியே எடுத்து போயிட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பால் நாட்டு சக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த பேட்டர் ரெடி. ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டில் பேசிக்கான இருக்க பொருளை வச்சு தான் நான் உங்களுக்கு எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பேட்டர் லம்ப்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாப்பிங்ஸ் வேறு எதுனா ஆட் பண்ண நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிப்ஸ், நட்ஸ் இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எண்ணெய். நான் எப்பவுமே இந்த கேக் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஒரே ஸ்டைலில் தான் பண்ணுவேன். உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனும் ஒரே மெத்தடில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பேட்டர் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சுல. இதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க இந்த மஃபின் கேக் மோல்டில் வந்து நம்ம ஜஸ்ட் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணுறோம். பட்டர், அதுக்கப்புறம் மைதா இந்த இடத்துல டஸ்ட் பண்ணுறோம். எதுக்காக மைதா யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குக் பண்ணுற டைமில் கலர் மாறாமல் இருக்கும். இது கோதுமையை நீங்கள் டஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக கலர் மாறிடும். இப்போ பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மைதாவை டஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த நான்ஸ்டிக் மோல்டில் கரெக்டாக டீமோல்டு பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த மஃபின் கேக் வரும். இதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டர் டேரக்டாக இதில் போட போகிறோம். இந்த பேட்டர் போடும்போது 75% அளவுக்கு நீங்கள் பேட்டர் போடுங்க. ஃபுல்லாக போடுவோம்டா. ஏன் கேட்டிங்கன்னா, பேக் பண்ணி முடிச்ச பிறகு அந்த பேட்டர் வந்து ஃபுல்லாக வந்திருக்கும் குக் பண்ணுற ஸ்டேஜில். இப்போது 1 by 1 ப்ளேஸ் பண்ணுறோம்ல. இதுக்கப்புறம் மேலே இன்னும் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி டாப்பிங்ஸ் நான் போடுறேன். இந்த டாப்பிங்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ டூட்டி ஃப்ரூட்டி ஜஸ்ட் லைட்டாக மேலே ப்ளேஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் போடலாம், அப்படின்னா சாக்லேட் சிப்ஸ் போடலாம், நட்ஸ் போடலாம், பிஸ்தா, ஆல்மண்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சி பண்ணலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் இப்போ இந்த பேட்டர் ரெடி பண்ணி மோல்டில் வச்சுருக்கேன். இப்போது இந்த இடத்துல ப்ரீ ஹீட் பண்ணுறோம். அதாவது 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். எந்த ஒரு கேக், மஃபின் கேக்காக இருக்கட்டும், இல்லை ப்ரெட்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக ப்ரீ ஹீட் பண்ணி முடிச்ச பிறகு தான் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் குக் பண்ணணும். இப்போ உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே ப்ளேஸ் பண்ணி முடித்த பிறகு திருப்பியும் டெம்பரேச்சர் கரெக்டாக செட் பண்ணோம். 180 டிகிரி செல்சியஸ் கரெக்டாக இப்போ செட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 25 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இதே வீட்டில் நீங்கள் அடுப்பில் யூஸ் பண்ணும்போது 25லேருந்து 30 நிமிஷம் சின்ன மோல்டில் கரெக்டாக வச்சு குக் பண்ணலாம். இந்த ப்ரிப்பரேஷன் ஓடிஜி அவனில் தான் குக் பண்ணணும்ல, வீட்டில் இருக்க கடாயில் குக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஸ்டைலில் கப் கேக் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.
எனக்கு இந்த டூட்டி ஃப்ரூட்டி கப் கேக் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதே மாதிரி நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.